வீட்டை விட்டு வெளியே போனா சொல்லிட்டு போறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு தூங்குறது இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நானும் சொல்லிட்டு இருக்க போறேன். என்ன முணுமுணுக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோவமா இருக்கியாக்க? ஏன் அத்தா, நான் என்ன பால் குடிக்கிற பச்சை புள்ள கணக்கா இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் 4 பேர்த்த கூட்டி வச்சுட்டு என்ன பத்தியே பெருமை பேசிட்டு இருக்க. 4 வயசாச்சு எனக்கு. என்னடா ஒண்ணும் பேச மாட்டற? பேசுற நிலைமையில என்ன வச்சிருக்கிற? பெத்தவளுக்கு நிம்மதிங்கிறது தாம் புள்ள சந்தோஷமா வாழறத பாக்குறதுல தாண்டா. ஊர்ல அவவே கஞ்சிக்கலைனாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. 10 வருஷமா ஒத்த கால நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு. இப்ப உனக்கு என்ன இல்ல இப்படி புடிவாதம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேக்குறேன். பல்ல வெடிக்கிறத பாரு. பேரம்பத்தி எடுத்து கொஞ்சம் வேண்டிய வயசுல 4 பேர்த்த கூட்டி வச்சுக்கிட்டு உன் பெருமையை பேசிட்டு இருக்கிறேனே ஏன்? ஆத்த மாட்டமா தாண்டா, மனசு ஆற மாட்டமா தான். மகமாயி யார்கிட்ட போய் என் குறைய சொல்றது? இந்த பாத்தியா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆத்தா கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டிட்டு வர்றேன். இது வரைக்கும் 8 கவுத்தை மாத்திட்டேன். 9வது கவுத்தை கட்டுறதுக்குள்ள இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வருவான்னு நான் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஐயா. சின்னமணி, சந்தைக்கா போற? ஆத்தா, எனக்கு 2 ரூபாய்க்கு வெத்தலை பக்கம் வாங்கிட்டு அப்படியே என் பேரனுக்கு 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு வந்துருமா? நான் 2 ரொட்டி எடுத்துக்கிறேன். ஏய், டீ ஒண்ணு போடு. குடிக்கிற மாதிரி போடு, வாய்க்கு பிடிக்கிற மாதிரி போடுவியா? ஏய், நீ எல்லாம் டீ குடிக்க வந்தாடா, சக்கரை வேலை ஏறி போச்சு. இதோ வர்றான், நேத்து வரைக்கும் ஊர்ல ஆள காணோம், இன்னைக்கு வந்து எனக்கு நேரம் கிளாஸ்ல சீனி டீ குடிக்கிற. எல்லாம் நேரம் தான் போடா. கடைக்காரர, மக்கள் குரல் பேப்பர் ஒண்ணு கொடுங்க. இப்ப வந்துடும், செத்த நேரம் நெல்லு. உனக்கே ஆனா அவனா தெரியாது, அப்புறம் எதுக்கடி மக்கள் குரல் கேக்குற? அதுக்கு இல்லைங்க, பள்ளிக்கூடத்து பெரியவாதியார் என்ன பத்தி ஏதோ எழுதி போட்டிருக்காங்களா, அதுக்கிட்ட. இந்த காலத்துல உலகம் எவ்வளவு முன்னேறிட்டு இருக்கு. 5 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 6 வயசுல அவ புருஷன் செத்து போட்டானேங்கிறதுக்காக இந்த ஊரே இப்படி ஒரு அமங்கமா பாக்குது. இதெல்லாம் பாவமா படல? அது பாவமோ லாபமோ, இப்படி யாராவது மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அவங்க மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஓடி போய் ஒளியிறாளே, அந்த ஒரு எண்ணத்துக்காக என்னைக்கு இருந்தாலும் நல்லா இருப்பா. இந்த பேப்பர் வந்துருச்சு புள்ள. துணியில அழைச்சு காய போட்டியா? துணியும் காய போட்ட, வைத்தியம் காய போட்டு தாத்த வச்சிருக்கேன். போடுங்க போடுங்க அத்தா. அத்தா, நீங்க சோத்துல உப்பு போட்டு வடிப்பீங்கல்ல? இருக்கிற எல்லா சேலையும் கிழிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் கொஞ்சம் உருப்படியா இருக்கு. பொங்கலுக்கு வேணா புது துணி எடுத்து கொடுங்க. இப்ப ஏதாவது ஒரு பழைய சேலை கொடுங்க ஆத்தா. தர்றேன்டி அம்மா. இந்தா, இதையும் சாப்பிடு. ஒருவா என்னமோப்பா, விலகி போன உறவு விட்டு போச்சுன்னு இல்லாம ஒண்ணு மண்ணா வாழணும்னு வந்து சேர்ந்தியே, அது போதும் எனக்கு. அதனக்கு அப்படி சொல்லிட்டீங்க. என்னதான் பறவைகள் வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல வந்து சேர்ற மாதிரி காவேரி உங்க வீட்டுக்கு மறுமழை வரணுங்கிறது அதில் எழுதியிருக்கு. நம்ம குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மாப்பிள்ளை கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் கெட்டி மேளத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்தா, எனக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அத்தை, என்ன மாமா என்கிட்ட 2 வார்த்தை கூட பேசாம போறாங்க? அடி ராசாத்தி, 2 வார்த்தை என்னடா? 2 யுகமா இருந்தாலும் அவன் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க போறான். உறவுங்கிற உரிமை வந்தாச்சு இல்ல, இனிமே நீதான் அவனை பாத்துக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க இந்த காவேரிய.
ஐயோ என் பொண்ணு பிச்சிருவா பிச்சை பாருங்களேன், உங்க பையனுக்கு சட்டையே இருக்காது. தபால்காரரே, தபால்காரரே. ஏன்யா இப்படி ஓட்டுற? என்னடி ஐத்த மகனை பார்த்து சிரிக்கி கணக்கா ஓடி வர்ற? சரி சரி, எனக்கு ஏதாவது கடுதாசி வந்திருக்கான். அடி இவள உறவு இருக்கிறவங்களுக்கு தாண்டி தந்தியும் தபாலும் வரும். உனக்கு யார் இருக்கா? இல்ல வீராசாமி, எங்க ஆத்தா பெரிய லொல்லு பண்றாரா. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு தாலியை வச்சுக்கிட்டு 8 வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கான்னா பாரு. இதுக்காகவே தினம் அரை பாட்டில் அடிக்கணும் போல இருக்கு. இங்க மட்டும் என்ன, நான் என் பொண்டாட்டி போயிட்டாளுங்கிற கவலையில தண்ணிய போட்டுக்கிட்டு இருக்கேன். இத புரிஞ்சுக்காம எங்க அப்பனும் ஆத்தாளும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரே தொந்தரவு. குடிச்சிட்டு செத்தாலும் சாவனே தவிர நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அண்ணா, ஆவடகமா ஏழை எடுக்கிறதுல உங்க அப்பாவுக்கும் பட்டமங்கலத்துக்காரங்களுக்கும் தகராறு வந்துருச்சு. ராத்திரிக்கு தென்னந்தோப்புல வச்சு உங்க அப்பாவை கொலை போறதா பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணா. இன்னைக்கு வரட்டும் பேசுறவன. ஏண்டா, சாப்பாட்டுல உப்பு உரப்பெல்லாம் வச்சு தானே சமைச்சு போடுற உனக்கு கொஞ்சமாவது சூடு சொன்ன வேண்டாம்? யார கேட்டுக்கிட்டு போனா நமக்கு என்னடா? 25 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆள் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த திக்கு பக்கமே தலை வச்சு படுக்காம மாநகரத்தோட வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு பிறந்த பிள்ளைங்களை நினைப்பாச்சு வேண்டாம் உனக்கு? எவனோ ஒருத்த தூது சொன்னானா இவன் போய் காப்பாத்தினானா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதையெல்லாம் தாங்குற வயசாடா எனக்கு. என்ன முறைக்கிற? கோவில் மாடு மாதிரி வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டு அங்கே ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் போய் காப்பாத்துறது. இந்தா என்ன நான் சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க நீ. இந்தாடா ஒன்னதான். இத பாராத்தா, ஏற்கனவே இந்த ஊர்ல உன்னை வாழா வட்டின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அதையே என்னால தாங்கிக்க முடியல. அந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணாய் கடைசியில் நீ வெள்ள சில கட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டினா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அதான் அந்த ஆளு உன் புருஷனை காப்பாத்தணும். ஐயோ ஐயோ, உடம்பெல்லாம் கண்ணி போயிருக்கே. 8 பேர் அடிச்சாங்களாமே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா? மாட்டுக்கார வரம் படத்துல எம்ஜிஆர் கம்பு சுத்துவார அதே மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சேங்க. அவனுங்க எல்லாம் பொத்து பொத்து கீழே விழுந்தானுங்க. நான் பண்ற ஃபைட்ட பாத்துட்டு தலைவா நீதான் என் குருன்னு சொல்லிட்டாங்கக்கா. டேய் மாமா, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயை திறக்காதீங்க, வலி ஜாஸ்தி ஆயிடும். நீ சொல்லுடா.
பட்டா கத்திக்கா 8 பேரு 8 பேர் கையிலயும் ஒவ்வொரு கத்தி. ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் சுருள் சுத்துவாரு, அது மாதிரி சுத்தி சுத்தி இங்கதாக்கா விழுந்துட்டேன். ஆனா அங்க அவங்க கத்திதான் கீழே விழுந்துச்சு, அதையும் கையில எடுத்தேன். ஆமா, எடுத்து 8 பேருக்கு ஒவ்வொருத்தரும் சிலைச்சு விட்டான். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் இலக்காரமா போச்சு போங்க. அக்கா, உன் கழுத்துல தாலி இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். சிவ சிவா, ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டே, தூங்கும்போது கழட்டிட்டு போய் வித்து தின்னுட போறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லைங்க. என் தம்பி அவன் உசுரை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்கான். மசாலா கொடுத்து காப்பாத்தினான். காப்பாத்து நான் பத்த மவண்டி, என் சொந்த ரத்தம். மாமா மாமா வேணாம் மாமா, என்ன விட்டு மாமா. சொன்ன கேளு மாமா. மாமா வேணாம் மாமா, என்ன விடு மாமா. ஐயோ யாரும் பாக்குறாங்க மாமா, என்ன விட்டு மாமா. கட்ட பாவாடையோட இருக்கேன் மாமா, எல்லாரும் அசிங்கமா பாக்குறாங்க மாமா. அது ஆடி பறந்துட்டே நிறைய வந்து வேணாம் மாமா மாமா, ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க மாமா, வேணாம் மாமா. ஒரு வயசு பொண்ணு கிட்ட நடந்துக்கிற முறையாது. ஒரு வயசு பொண்ண வளர்க்க வேண்டிய முறையில வளர்த்து வச்சிருக்க நீ என்ன பேச வந்துட்ட? கட்டிக்க போற முறமாப்பிள்ளையில கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகிருப்பா, அதுக்காக இப்படியா நடந்துக்கிறது? நான் என்ன அவளை கட்டிக்கிறேன் பட்டயமா எழுதி கொடுத்தேன், விட்டு கொடுத்து பழகிறான். இனிமேலாவது ஒழுங்கா வளர்க்குற வழிய பாரு. ஏண்டி உனக்கு கொஞ்சமா அறிவானாமடி? கல்யாணத்துக்கு பிறகு கட்டில அறையில காட்ட வேண்டிய விஷயத்தை எல்லாம் வீதியில காமிச்சா இப்படி தாண்டி வந்து விடியும். அதுவும் அவன் கல்லு பிள்ளையார் கணக்கா. அவங்க ஆத்தா கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி 8 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கா. அதுக்கே இறங்கி வராதவன் நீ ஆத்திர ஆடி பாடினா மட்டும் மயங்கிடுவானாக்கும். ஓடி புறப்பட்டவட. ஐயா கும்பிடுறையா. எரிச்சல வர்றேன் கும்பிடுறானா? என்ன செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கியா? பெருசு படுத்தாதப்பா, அவன் ஏதோ கோபத்துல தெரியாதனமா. என்ன கோபத்துல தெரியாதனமா? உன் பையன் கிட்ட நெருங்கி பழகுன்னு என் பொண்ணு கிட்ட சொன்னதே நீதான். இப்ப என்னமோ என் பொண்ணு தப்பு செஞ்ச மாதிரி உன் பையன் நடுத்துல வந்து நியாயம் கேட்கறானு. எல்லாம் நீ செஞ்ச தப்பு. ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்க. நீ ஒழுங்கா உன் புருஷனோட வாழ்ந்திருந்தீங்கன்னா இப்ப உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளை பத்திருப்பான். ஏன்னா உன் பையன் இல்லைன்னா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முடிஞ்சா வந்து சேரு, தின்னுட்டு போங்க. வந்துட்டாளு பெருசா. அம்மா, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நானும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. ஆனா இன்னும் உன் மனசு மாறல. இப்ப உன் சன்னிதானத்துல தாலி பாக்கிய கயிறையும் புத்திர பாக்கிய கயிறையும் கட்டி வச்சிருக்கிறேன். இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்ல, நான் இப்ப கட்டி இருக்கிற கயிறு தான் என் கழுத்துக்கு தூக்கு கயிறு, என் கழுத்துக்கு தூக்கு கயிறு. மாமா என்னடா 2-3 நாள் ஆள காணா? பிட் பாயிண்ட் அடிச்சு உள்ள முடிச்சு போட்டாங்களா? இந்த லொள்ளு பேச்சுலாம் என்கிட்ட வேண்டாம். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். முதல்ல வண்டி ஓட்டி கிளறுங்க. என்ன காவிரி ஆத்து தண்ணி நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடுறியாக்கு? முக்கியமான விஷயம் பேச முகரை பாரு. ஏதாவது பீடி கிடி குடிக்கிற காசு வேணும், உள்ள போய் வக்காட்டு வாங்கிட்டு போட போட. அக்கா ஒருத்தி தொட்டதுக்காக ஆளாளு பண்ணாட்டு பண்ண வந்துட்டானுங்க. டேய் வண்டி ஏறா. ஏக்கா உனக்கு ஏதாவது அறிகுறி இருக்குதா? 2 நாள் ஊர்ல இல்லன்னு ஒண்ணு கூட பிறந்தவங்க பாசமே இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கேக்கா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குச்சிட்டு இருக்கிற? முதல்ல உட்காருடா. ஆமா, நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்னு பார்வதியை வேற எவனுக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிருக்க? நீ நானும் ஒரு ஜாதிடா. பார்வதிய நான் உனக்கு கட்டி கொடுத்தா நம்ம உறவு நமக்குள்ளேயே முடுங்கி போயிடும். அதே நான் அந்த ஆள் ஜாதியில பொண்ணை கொடுத்து உறவை வளர்த்துக்கிட்டனாக்கா நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு பொண்ணை எடுத்த உரிமையில அவங்க நமக்காக பேசுவாங்க. அன்னைக்கு பார்த்தல்ல, என் புள்ள ஏன் ரத்தம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டா நாம எங்கடா போய் நிக்கிறது? அதுக்காகத்தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். எப்படி? நல்லா இருமா, எந்திரி. என்னம்மா சொல்லு. அண்ணே, தச்சமல்லி நல்லமுத்து சேர்வார் குடும்பத்துல இருந்து பொண்ணு பார்த்து என்ன நிச்சயம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்ல. ஒருவேளை நீ வரலன்னா அது எனக்கு பெரிய குறையாவே இருக்கும். அண்ணே,
நான் போற இடத்துல என் பொறுப்பு கூட யாரும் குறையா பேசலாம். ஆனா உன்னை விட்டா எனக்கு ஒரு நாதியும் இல்ல. இது என் கழுத்துல ஏற போற தாலி. உன் கையால தொட்டு கொடு. நீ எனக்கு நேராவே இருக்கிறதா நான் நினைச்சுக்குவேன். இந்தம்மா, இந்த அண்ணன் என்னைக்கும் உன் கூடவே இருப்பான்.